அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரு அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை படைக்கிறாரோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மை கொடுப்பார். அது ஒரு நன்மை இல்லை, அது 10 மடங்கு ஆகும். அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அதை அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை யார் ஓதுறாங்களோ அது அவங்களுக்கு மறுமை நாள்ல பரிந்துரை செய்யும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கட்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாரு குர்ஆனை சரியான முறையில ஓதுறாங்களோ, யாரு அதன்படி நடக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட போய் அவங்கள சேர்ப்பாங்க. யாரு குர்ஆனை திக்கி ஓதுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு 2 மடங்கு கூலிய கொடுப்பாங்க என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன்ல 2 சூரா இருக்குது. ஒரு சூரா பேரு அல் பக்ரா, இன்னொரு சூரா பேரு ஆல இம்ரான். இந்த சூரா நம்ம ஓதுனா யார் ஓதுறாங்களோ அது அவங்களுக்கு மறுமை நாள்ல பாதாடும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரமதான் மாதத்தில தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இங்க பூமியில இறக்குனா. அஸ்ஸலாமு அலைக்கும்.